அவரிடம் நான் இதுவரை பர்மிஷன் கேட்டதே இல்லை சூப்பர் சுப்பராயன் சார்கிட்ட. பட் அவர் முதல்ல பேசி நான் கேட்டிருக்கேன். அவர் சொல்லி தான் திருவள்ளுவர் எழுதின இன்னொரு புக் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தெரிய வந்தது. இந்த புது முயற்சியை வாழ்த்தி ஒரு 2 நிமிஷம் அவரை பேச சொல்லி கேட்குறேன். கைத்தல நிறைக்கணி அப்பமுட அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி கட்டிடம் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பன கடிதேகும் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்புகழ் திருப்புய மதையானை மத்தால வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரை ரதம் அச்சீது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிரமணிப்படம் அப்புன அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமானவள் பெருமாளே. இது திருப்புகழ். அதனால் இந்த முயற்சி நீங்கள் எடுக்கிற காரியம் பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகழை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா திருப்புகழ் யார் படிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அது வாழ்க்கையில் பெரும் புகழை கொண்டு வரும். சில விஷயம் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். இந்த நிலத்தை காட்டிலும் பெரியது எது? ஒரு கேள்வி. இந்த நிலத்தை காட்டிலும் பெரியது எது? அடுத்தது கடல். கடலை காட்டிலும் பெரியது எது? அடுத்தது வானம். இந்த வானத்தை காட்டிலும் பெரியது எது? சொல்லுங்க. இலக்கியம் என்பது என்ன? நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம் மனதுக்குள் ஆழச் சென்று நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வைத்த அத்தனை விஷயங்களும் இலக்கியங்கள் தான். இலக்கியம் என்பது தென்றல், அதை படிக்க படிக்க தேன். அது பசுமரத்து ஆணை போல் நம் உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். அதுதான் இலக்கியம். உங்களுக்கு பக்தி இலக்கியம், சமுதாய இலக்கியம், நீதி இலக்கியம், வரலாற்று இலக்கியங்கள், நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாவல் இலக்கியங்கள் இப்போ வந்து சேர்ந்தது. நாவல் என்ற சொல் ஆங்கில வார்த்தை. அதுக்கு நவீனம் என்ற ஒரு பேர் உண்டு, இல்லை என்றால் புதுமை என்ற ஒரு பேர் உண்டு. இன்னொரு பேருன்னா நீங்கள் வச்சுக்கிற பேர் புதினம். நவ புதினன்னு வச்சா, புதின இயல்னு வச்சா அது பெட்ரு. ஆனால் இப்போ நான் கேட்டது பதில் சொல்லுங்கள். நிலத்தை காட்டிலும் பெரியது எது? இதை வச்சு எழுதப்பட்டது தான் சேக்கிழாருடைய பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது என்னென்னா 63 நாயன்மார்கள் வரலாறு சொல்வது பெரிய புராணம். அப்போ கம்பராமாயணம் மகாபாரதம் சிறிய புராணமா? அதை மட்டும் ஏன் பெரிய புராணம் சொன்னாங்க? அப்போ கம்பராமாயணம் பெரிய பெருசு, எவ்வளோ பெருசு? மகாபாரதம் எவ்வளோ பெருசு? அதை மட்டும் ஏன் பெரியர் சொன்னாங்கன்னா பெரிய புராணம் சொன்னது காரணம், அதாவது அடியார்களுடைய வரலாறு சொல்கிறது தான் பெரிய புராணம். அதனால் சேக்கிழார் அவருக்கு தெய்வப்புலவர் என்ற பேர் உண்டு. இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்னதால் அவர் அந்த ராஜாவால் மந்திரி ஆக்கப்பட்டு பின்னாடி பெரிய புராணம் எழுதப்பட்டது. அதாவது மண்ணுக்காக ஒரு கதை, அது பங்காளி சண்டை, அதில் அதுலேயே பல நீதி கதைகள், பல சமுதாய கதைகள் அத்தனையும் சேர்ந்தது மகாபாரதம். மண்ணுக்காக வந்தது. பெண்ணுக்காக வந்தது எது? ராமாயணம். அதிலும் நீதி கதைகள் உண்டு. அதே போல் ஊழ் உருத்தம் என்பது சிலப்பதிகாரம். அதே போல் பொய் பேசக்கூடாது என்பது ஒரு புராணம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? ஹரிச்சந்திர புராணம். அதே போல் நன்றி மறக்கக்கூடாது என்பது தான் கந்த புராணம். நமது வலது கண் என்பது பெரிய புராணம், இடது என்பது திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கு என்பது கந்த புராணம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புராணம் என்றால் பழமை, தொன்மை என்பது அர்த்தம். அப்போ நான் கேட்ட கேள்விக்கு இந்த நிலத்தை காட்டிலும் சிறந்தது எது? சொல்லு. எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாச்சு சொல்லாம. இந்த நிலத்தை காட்டிலும் சிறந்தது எதுன்னா, காலத்தினால் செய்நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரியது. அடுத்தது கடலை காட்டிலும் பெரியது எது? பயன்தோக்கால் செய்த உதவி நயன்தோக்கின் நன்மை கடலினும் பெரிது. அடுத்து வானத்தை காட்டிலும் பெரிது எது? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறியுது. இதுதான் வள்ளுவர் சொல்கிற கருத்து.
அறிவு என்பது என்ன? படித்தா அறிவு வருமா? படித்தா அறிவு வருமா? சொல்லுங்கள் சார், படித்தா அறிவு வருமா? வராது. அறிவு படித்தா அறிவு வரும்னா வந்தது போயிடுன்னு அர்த்தம். வீட்டுக்கு விருந்தினர் வராங்க, ஒரு வருஷமாக இருப்பாங்க, 3 நாளில் போயிடுவாங்க. செல்வம் வருதுன்னா நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம். படித்த அறிவு வராது. அறியாமை அகலம், அறியாமை அகலம். படித்தா அறியாமை அகலம். நான் சொல்ல, குமரகுருவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார்? தொடங்குங்கால் துன்பமாம், படிக்கும் போது துன்பமாம், இன்பம் பயக்கம், மடம் கொண்டு அறிவு அகற்றும் கல்வி, அறியாமை நீக்கி அறிவு வளர்க்கும் கல்வி என்றார். ஏன்னா அறிவு என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? இப்போ திருக்குறள் சொல்லுவாங்க, நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றது உண்மை அறிவே மிகும். நீங்கள் எவ்வளோ நூலை படித்தாலும் உண்மை அறிவு எது? அந்த அறிவு மிகும். அதே போல் எப்பொருள், இந்த குறள் எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்பொருள் யாராவது வாய்க்கணும்னா அப்பொருள் மெய்ப்பது காண்பது. யாருக்கும் தெரியாது. அப்போ அதை எப்படி சொல்லணும்? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள்னா என்ன? அறிவு என்பது என்ன? நோலா உடம்பின் அறிவு. ஒரு பல இலக்கியம் சொல்லுறதுக்கு அறிவு என்பது நோலா உடம்பின் அறிவு. ஈதல் என்றால் என்ன? பொருள் என்றால் என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதுக்கு 4 விளக்கங்களால் சொல்ல முடியுமா? அறம் என்றால் என்ன? பொருள் என்றால் என்ன? வீடு என்றால் என்ன? இன்பம் என்றால் என்ன? ஔவையார் சொல்றது அழகா. அறம் என்பது என்ன? ஈதல் அறம், தீவிர ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவுப்பட்டது இன்பம், பரனை நினை விட்டதே பேருந்து வீடு. நம்மளுடைய அறிவு காது வழியாக போய் மூளையில் நின்று போகுது. அதனால்தான் உலகப்பற்று நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த உலகப்பற்று நோக்கி கொண்ட போய்விட்ட அறிவு இது எல்லாம் என்னுடைய நிலையாக இருப்போம், நிலையாக இருப்போம், நிலையாக இருக்கும், இது என் பொருள், என் உடைமை, எல்லா நிலையும் நினைக்குது. அதுதான் உலகப்பற்ற அறிவு. அந்த அறிவு எப்போ உன் ஆன்மாவை தொடுதோ அதுதான் உண்மையான மெய்யறிவு. அந்த நுண்ணறிவு எப்போது பேரறிவை நாடுதோ அந்த பேரறிவை நாடும் போது தான் உண்மையான அறிவு. அந்த உண்மை அறிவு தெரியும் தான் இந்த உடம்புக்கு மெய் என்று பேர். இந்த உடம்புக்கு எத்தனை பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. இந்த உடம்புக்கு எத்தனை பேர் இருக்குது? உடல், உறுப்பு, அங்கம், யாக்கை, எவ்வளோ பாருங்க? உடல், உறுப்பு, அங்கம், யாக்கை, தேகம், காயம், மெய், மூர்த்தம், தனு, ஆதாரம், பூச்சி, கடம், புதை, புணர்ப்பு, புற்கலன், இவ்வளோ பேர் இருக்குது உடம்புக்கு. ஒன்று ஒரு பொருளில் இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ சொல்லிட்டாங்க. 4 பழக்கத்தில் வரும், 3 மட்டும் பிறவியில் வரும். 4 பழக்கத்துக்கு வரும்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அவையார் அப்பயே எழுதிட்டா. உலகத்தில் நான் மகாபாரதத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவன், நான் ராமாயணத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவன், நான் சிலப்பதிகாரத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவன். அவ்வையார் ஒரு கேள்வி கேட்டான், நீங்கள் எல்லாத்திலும் திறமை வாய்ந்தவங்க, ஆனால் 4 ஜீவன்கள் செய்கிற விஷயம் உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டான். வான்குருவின் கூடு, வல்லருக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தல் அரிதான், யாம் பெரிது என்று வல்லமை கொள்ள வேண்டாம், அவரவருக்கு அவர் தொழில் எளிது. உங்களால் ஒரு தூணாங்குரு கூட்டை கட்ட முடியுமா? முடியவே முடியாது. அதே போல் ஒரு கரையாம்புத்தை உங்களால் உண்டாக்க பண்ண முடியுமா? ஷேப்பை உண்டானி உள்ள லேயர் பண்ண முடியாது. அதே போல் தேன் கூடுதில்ல, அது ஒரு திரவம், அது எப்படி உருவாமல் கட்டுது? அது உங்களால் செய்ய முடியுமா? ஒரு சிலந்தி அது பறந்து போய் பூச்சி பிடிக்க தெரியாது, அது எப்படி வளம் கட்டி பிடிக்கிறது உங்களால் செய்ய முடியுமா? அதுதான் அவ்வையார் சொல்கிறார், அந்தந்த ஜீவனுக்கு இறைவன் அது அந்தந்த தொழிலை கொடுத்து வச்சுக்கிறார். அதனால் என்னன்னா, இலக்கியங்கள் பாராளுமன்ற வரையும் போயிருக்குதா இல்லையா? ஐநா சபை வரையும் போயிருக்குது. நம்ம இலக்கியங்கள் என்னைக்கு எழுதின இலக்கியம் ஐநா சபை வரையும் போயிருக்குதா இல்லையா? அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க.
யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஐநா சபையில் இருக்குதா இல்லையா? ஏன்னா அது அறிவு தொழில், மனதை தொடுதால் தான் அங்கே இருக்குது. இந்த பாடம் என்ன சொல்லணும்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிற தரவரா. இதுவரையும் தீது நிறைய பேருக்கு. அதே பேருக்கு என்ன அது சொல்லுங்க, படித்தா முழுமையாக படிக்கணும்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிற தரவாரா. மோதலும் தண்ணீர்லாம் ஹவுற்றுவா அண்ணன், சாதலும் புதுவது அன்று. வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்து இளமே, முனிவின் இன்னாதென்று இளமே. மின்னோடு வானம் தன் துணி தள்ளி ஆனது, கல்பொருது இறங்கும் நல்ல பேராற்று. நீர்வழிப்படுவும் உனைப்போல் ஆறுயிர், முறைவழிப்படுவும் என்பது திருவோர். காட்சியில் தெளிந்தன மாட்சியில் ஆதலில், பெரியோரை வியத்தலும் இதழே இளமே, சிறியோரை வியத்தலும் இளமே. இந்த பாட்டு இப்போ ஃபுல்லாக புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு யாராவதுக்கு தமிழ் நம்ம தேசிய நம்ம நாட்டினுடைய தமிழ் வாழ்த்து பாட்டு யாராவது சொல்கிறீங்களா? தமிழ் வாழ்த்து யாராவது சொல்கிறீங்களா சார்? தக்க திரு பிறநூலம் தரித்த நேரம் திகழகுமே, எத்திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழினங்க. அதான் பாட்டா? பல்லுயிரும் பல உலகம் படைத்தடைத்து துடைக்கணும், எல்லையற்ற பரம்பரும் உன் இருந்தபடி இருப்பது போல், கன்னடமும் கலித்தெலுங்கும் களி மலையாளமும் துளுவும் உன் உதித்திலிருந்து ஒன்றுகளை ஆயிடன், ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழுந்து சிறையா சீரிழமை திறமிருந்து சீயமிருந்து வாழ்த்துடுமே. அதை ஃபுல்லாக படிக்கணும், படிக்கூடாதா? மனோன் மணியன் சுந்தரம் பிள்ளை. இந்த பாட்டு எங்கே இருக்குது? இதில் இருக்குது. இது மனோன்மணி காப்பியத்தில் இருக்குது. இதுதான் முதல் கடவுள் வாழ்த்து. மனோன்மணியான் சுந்தரபிள்ளையுடைய சீடர் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் ஐயர். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நல்ல பாருங்களேன், கட்டுறது கைமான அளவு, கல்லாதது அடுத்த வரி என்ன? இல்லைங்க, கட்டுறது கைமான அளவு, கல்லாத அடுத்த வரி என்ன? உட்ட வெண்படத்தை ஓதுகின்றால் பந்தய வேண்டாம் புலவர் எறும்பு என்றான் கான். முழுமையாக படிக்கணும். ஒருத்தர் சொல்லுவார், ஆகிற முதலெல்லாம் ஆதி பார்க்கணும் கொண்டுட்டு கடைசி திருக்குறள்னா ஊடுதலை காமத்திற்கன்னு அதற்கு கூடி முயங்க தெரியும். எல்லாம் திருக்குறள் படிச்சபோல அர்த்தமா? எதுக்காக சொல்கிறேன்னா, கதை என்பது என்ன, சிறுகதை என்பது அது ஒரு டைப்பு, நாவல் என்பது ஒரு டைப்பு. இதுக்கு ராஜாஜி ஒரு விளக்கம் கொடுக்குறார். சிறுகதை என்பது தென்னை மரம் பனை மரம் போல, நாவல் என்பது ஆலமரம் புளிய மரம் போல. ஏன்னா இது நேராக போய் கொஞ்சம் கிளை தான் ஓடும் சிறுகதை. நாவல் என்பது பல பல கிளைகளை விட்டுட்டு போகணும்னு ராஜாஜி அது விளக்கம் கொடுக்குறார். தமிழில் முதல்ல நாவல் எழுதுனவர் யார்? மாயவன் வேதநாயகி பிள்ளை தான் முதல் நாவல் எழுதினார். அது நாவலுடைய பேர் என்ன? ரெண்டாவது நாவல் என்ன எழுதினார்? சுகுண சுந்தரி. புரிஞ்சுங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வேதநாயகி பிள்ளை இருக்கிறார்ல, இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர் ஒரு ஹீரோவா நடிக்கிறாரா? விஜய் ஆண்டோனியோட தாத்தா. தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக சொல்கிறேன்னா, நாவல் தமிழில் அதிகம் இல்லை. முதல் நாவல் அவர் தான் எழுதினார், பிரதாப முதலியார் சரித்திரம். ஏன்னா நாவல் பல நாவல் உண்டு. என்னென்னா, இப்போ துப்பறியம் நாவல், சமூக நாவல், சமூக சரித்திர நாவல், அப்புறம் மொழி மாற்ற நாவல், மொழி தழுவல் நாவல், இதில் நிறைய இது. இப்போ சரித்திர நாவல் சாண்டிலியன், அதே போல் கல்வி, இது பொன்னியின் செல்வெல்லாம் சரித்திர நாவல் தான். ஏன்னா நாவல் படிக்க படிக்க சுவை வர்றதுக்கு என்னன்னா, இலக்கியம் அதில் கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் போயிருக்குதுன்னு சொன்னேன். பார்லிமெண்ட் இலங்கையும் போயிருக்குது. நிதிநிலை அறிக்கை நடந்தது போன வருஷம். அந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவுடை நம்பி பிரசிந்தியார் எழுதுன புறநானூற்றில் ஒரு பாட்டு போகுது. என்னது? நிதிநிலை இப்படி தான் இருக்கணும், காய் நெல் அறுத்து கவரும் கொள்ளினே, மான் இறைவு இல்லதும் பன்னாண்டு ஆட்கும், 100 செறிவாயினும் தமிழ்த்து புக்கு உணினே, வாழ்த்துவதினின் கால் பெரிது கெடுக்கும், அறிவுடை வேந்தன் நெறி எறிந்து கொள்ளினே. எவ்வளோ அழகான பாட்டு. ஒரு யானைக்கு நெல் வச்சு சாப்பாடாக உருண்டையாக கொடுத்தோம்னா பல நாள் அது உணவு கொடுக்கலாம், நமக்கும் பயன்படும். அந்த நெல் வயலில் கொண்டு
கையில் ஏனை போய் சாப்பிட்டா என்னவான்? அதுக்கு வாய் சாப்பிட்றத விட காலால் பல நெருக்கடிகள் அழிந்துவிடும். அது நீதிகாரிகளை பார்லிமெண்ட்டில் போகுது. அப்போ நம்ம இலக்கியம் எங்கே போயிருது பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இலக்கியத்தினுடைய இன்பத்தை ரசிக்கணும். இலக்கிய இன்பம் பாருங்களேன், காட்டில் ஒருத்தர் திருத்திட்டு வருது, ஒரு மதம் முடிச்ச யானை. அவன் பயந்து வந்து ஒரு பாலஞ்ச குழியில் விழுந்துட்டான். மானிட இன்பம் என்பதுக்காக அந்த இலக்கியம் சொல்லுது. அப்படி இப்போ குதிக்கும் போது அருகும்புல் வேற பிடிச்சிட்டு தொங்கிட்டான். கீழே பார்த்தா 5 தலை நாகம் இருக்குது, மேலே பார்த்தா யானை இருக்குது, நடுவில் ஒரு எலி வந்து வர அந்த அருகும்புல்லை கட்டிக்குது. மானிட மேலே போனால் யானை சாவச்சிடும், கீழே போனால் பாம்பு கொத்தி சாவச்சிடும். இந்த நடுவில் உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் எலி வந்து கடிச்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு பக்கத்துல இருந்து மரத்துல இருந்த தேனி கூடு உடஞ்சி அவன் தோலில் விழுதான். இந்த சாவர துன்பத்தில் கூட அந்த தோலில் இருக்கிற தேனை நக்குனானான். இதுதான் மானிட இன்பம். அடுகறி தொடர 5 தலை நாகம் காண இடுகிரட்டின் வேதை அருகி பற்றி நான்கிட கடுகோர் எலி வந்து கடித்திட இடைத்துளி தேன் நக்கு இன்பம் மானிடர் இன்பம். எவ்வளோ அழகா இலக்கியம் சொல்லுது. காதலை பற்றி ஒரு பாடல் இருக்குது. 2 மான் ஒரு பாலைவனத்தில் போகும்போது அங்கே ஒரு சொனையை பார்க்குது. அந்த சொனையில் ஒரு மான் குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. உடனே என்ன செய்யுது, அந்த 2 மான்களும் போய் ஆண்மான் பெண்மானும் அதில் வாயை வச்சு தண்ணி குடிக்குது. உடனே ஆண்மான் என்ன நினைக்குது, பெண்மான் நல்லா குடிக்கிட்டு அது குடிக்கிற போல பாவனைப்படுது. இதுதான் காதல். ஆண்மான் விட்டு கொடுக்குதான். சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்றெண்ணி பிணைமான் இனிது உள்ள வேண்டி எண்ணின் கலைமான் கள்ளத்தி ஊச்சரும் என்பார் காதலர் உள்ளம் பரந்த நிதி. இதுதான் இலக்கியம். அதனால இலக்கியங்கள் எப்போ எழுதுறாங்க, அந்த இலக்கியங்கள் இருக்கிற கருத்துக்கள் இன்னும் நம்மளை விட்டு போகலை. ஒன்று இருப்பாங்களேன், ஒரு பழமொழி இருக்குது, ஆளும் மேலும் பல்லுக்கு உறுதி, 4 மிரண்டும் சொல்லுக்கு உறுதி. 4 மிரண்டுனா என்ன? நாலடியா திருக்குறள். அதெல்லாம் அப்படியா சொல்கிறா, நீ என்ன நூலை படிக்கணுன்னு? தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முடிமொழியும் கோவையும் திருவாசகமும் திருமுள்ள சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். எப்போ ஆன்மீகம் உள்ள பூர்ணும், அப்போதான் கருணை அன்பு பிறக்கும். மாணிக்க வாசகர் எப்படி எழுதுகிறாரு, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுது பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கம் புதுத்தல புலையன் தனக்கு செம்மையாகிய சிவபரம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனம் பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதின்னு. இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமா? ஆண்டா எழுதுறா. ஆண்டாள்டா யாரு? அவளுக்கு உண்மையான பேர் என்ன? கோதை நாச்சியார். ஆண்டாள் இப்போ சினிமாவில் பாட்டாருங்க, அண்ணா நகர ஆண்டாள், அண்ணா நகர ஆண்டாள். இறைவனை புருடனை ஆண்டு கொண்டதால் அவளுக்கு ஆண்டாள். அவள் எழுதுறா, ஓகி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னலோடு கைழுகளார் பூங்கோலை போது பொறிவுண்டு கண்படுப்ப தேங்காது புக்கிருந்து சீர்த்த முளை பெற்றி வாங்க குடை நிறைக்கும் வல்லல் பெரும் பசுகள் நீங்காத செல்வம் நிறைந்தல்லோ என்பாவாய். 3 புரட்சி சொல்கிறா, நீல புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி. இதை வைணவத்தில் இருக்கிறாங்க. வைணவம் சைவம் இதெல்லாம் வந்து இலக்கியங்கள் சமய நூல்களிலிருந்து வந்து சில கருத்துக்கள் வந்தது, அது உலக புகழ் பெற்றது. அதனால் என்னன்னா, நல்ல முயற்சி, நீங்கள் எடுக்கிற முயற்சி, இந்த முயற்சி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் செய்யணும். ஏன் தெரியுங்களா, எந்த காரியத்தையும் நீங்கள் கண்ணை கருத்து பாருங்களா, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதில் நான் தான் பெறுவேன், நீ தான் பெறுவேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா, மெய் வருத்தும் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமை பாரார் அவமதித்து கொள்ளார் கருவமே கண்ணாயினர். வெற்றி பெறுவோம் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துட்டா நீ வெற்றி பெற்று தீர்வீர்கள். புரியுதுங்களா? ஏன் தெரியுங்களா, ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவான் என்பது இலக்கு, வள்ளுவருடைய குரல். எப்போதுமே ஒரு காரியங்கள் பண்ணும் போதால் நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், வெற்றி பெறுவோம். நம்ம பிறந்தோடு நடந்துட்டோமா? தத்தகால் புத்தகா 4 காலு, தானே நடக்கையில் 2 காலு, உச்சி நரைக்கையில் 3 காலு, ஊருக்கு போகையிலே 10 காலு. கருவடைந்து 10 விட்டு திங்கள் வயிற்றில் இருந்து முற்றி பயந்து கடையில் வந்து உதைத்து குழந்தை வடிவாகி கல்வி அங்கெடுத்து முளை அறிந்து விக்கி கிடந்து தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் சுட்டி சதகையிடம் குழம்பு பொற்சுட்டி இவை அணிந்து
முட்டி கிளந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை உணர்ந்து பிணி உணர்ந்து சுட்டி திரு கிருமையும் சித்தை என்றார் அருணகிரிநாதருடைய பாட்டு. எப்போதுமே நம்மளுடைய பழைய இலக்கியங்களை நீங்கள் படிக்கணும். அதில் இருக்கிற கருத்துக்களை இப்போ இருக்கிற முறைக்கு நீங்கள் கொஞ்சம் எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த காரியமும் நீங்கள் முயற்சி எடுக்கும் போது அந்த காலங்கள் வரும்போது அது காலங்கள் வரும்போது அது வெற்றி கொண்டு போயிடும். சினிமாவில் ஒரு ஃபைட் மாஸ்டர் வர்றதுன்னா நம்ம சித்தலட்சுமன் சார் இருக்கிறார். அவன் ஃபைட்டாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு அவருக்கு தெரியும். எத்தனை ஆட்சி டூப்பு நாங்கள் டூப்பு அவர் ஒரிஜினல், அவர் டூப்பு நாங்கள் ஒரிஜினல். ஆனால் எது டூப்பு? ட்ரெயினில் போகும்போது போலி நிறுத்திட்டு போகிறான், அது போலின்னு தெரியுது, ஏன் வாங்கி சாப்பிட்ற? அது திட்டு பிறகு தான் வாங்கி சாப்பிட்ற. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. காலி படத்தில் நான் தான் ரஜினி டூப்பு 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அன்றைக்கி நான் டூப் போலின்னு வச்சுக்க, அவர் காலி எடுத்துப்பார். அருணாசலம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த படம் பண்ணும்போது ஏன்னா எவ்வளோ ஸ்டண்ட் நடிகர்கள் வாழ்க்கையில் கால் உடஞ்சி கை உடஞ்சி எவ்வளோ புலிசர் படம் எடுத்து நலிஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்கள உயர்ந்தவங்க அவர் வழி கொடுத்து காப்பாற்ற மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த செல்வம் நம்மக்கிட்ட நிலையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இருக்காது. ஒரு விஷயம் சொல்கிறேங்களா, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அது ஒரு மனப்பாங்கான இருக்கிற கோயில். நம்மளால் போகும்போது என்னன்னா செருப்பெல்லாம் கைட்டு விட்டு மணலில் நடந்து போகிறோம். நல்ல உச்சி வெயில், போய் மணல் பயங்கர சூடு, நம்ம கால் சுடுது. இப்போ நம்ம என்ன செய்வோம்? கால் சுட்டால் என்ன பண்ணுவோம்? இயற்கை ஒரு நிழல் தேடி போவேன் தானே. அது அருணகிரிநாத் கேட்குறாரு, ஆடு மாடு இருக்குதுல்ல, அது அறிவு தான், அது நிழல் தேட போகிறது நியாயம். நீ 6 அறிவு பகுத்தறிவு இந்த அறிவு இருக்குத, நீ ஏன் நிழலுக்கு போகிறேன்னு கேட்குறாரு அருணகிரிநாதன். ஏன் கேட்குறாரு தெரியுங்களா? இப்போ உடம்புக்குள்ள ஒரு நிழல் இருக்குதுல்ல, அந்த நிழல் ஒரு நாள் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அவர் சொல்கிறாரு, உன் உடம்புடைய நிழலே உன் பயன்படாத நேரத்தில் நீ சம்பாதிக்கிற சொத்து பொருள்லாம் பயன்படாது. வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரியவருக்கென்றும் நொய்யில் பிளவளவனும் பகர்மேன் இங்கற்கு உங்கன் வெயிலுக்கு ஒதுங்க உடம்பின் விரல்களை போல் கையில் பொருளும் உறவாது கடவுளிக்கு. கந்தர் அலங்காரம் இதெல்லாம் எனக்கு படிக்கணும். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, ஆடும் பரிவேல் அணி சேவலன்னு பாடும். இப்போ அந்தாதின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இங்கிலீஷில் அது இல்லை, அந்தாதி. முடிஞ்ச அதுக்கு போய் பாட்டு எடுக்க முடியாது. இங்கிலீஷில் எடுக்க முடியுமா? அபிராமி அந்தாதி, அற்புத அந்தாதி, காரைக்காலம் மரியாதை, அபிராமி அந்தாதி. ஒரு பாட்டு சொல்ற கேளுங்க. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி என்கடி குங்குமம் தோயமென விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே. எதில் முடித்தது? துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளையும் தனையும் கொழுந்தும் பதிகொண்டோரும் பனிமலத்தும் கனையும் கற்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திருபுர சுண்டை யாவது அறிந்தனமே. எதில் முடிஞ்சது? அறிந்தேன் எவரும் அறியா மறை அறிந்து கொண்டேன் செறிந்தேன் திருவடிக்கு திருவே வெறுவி பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை என்ன கரும நெஞ்சால் மறந்த விழு நரகுறைய வாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவர் வந்து சென்னி குனிதரும் கோமலமை கொண்ட இப்படி சொல்லிட்டு போல 100 பாட்டு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம தமிழில் இருக்கிற போல உலகத்தில் எதுவுமே இல்லை. உலகத்தில் எந்த மொழியாவது பேரா வருமா உங்களுக்கு? கன்னடம் பேரா வருமா? மலையாளம் பேரா வருமா? தெலுங்கு பேரா வருமா? இல்லை இங்கிலீஷ் பேரா வருமா? லத்தீன் பேரா வருமா? தமிழ் ஒன்று தான் பேரா வரும். தமிழன், தமிழ் செல்வன், தமிழ் அழகன், எவ்வளோ பேரா வருது. தமிழ் மொழி எப்படி வந்தது? இப்போ நான் உன்னை கேட்குறேன், அப்பாவை டாடின்னு சொல்கிறீங்க, அம்மாவை மம்மின்னு சொல்கிறீங்க. இது ஆங்கில மொழி, மம்மி டாடி. ஏன் அம்மான்னு சொன்னால் குறைஞ்சி போதா? உலகத்தில் எந்த மொழி, எந்த ஒரு மாநிலத்தில், எந்த ஸ்டேட்டில், எந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் முதல் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ லண்டனில் ஒரு குழந்தை பேசுறது, அது மம்மின்னு குழந்தை பிறந்து வந்தா முதல்ல பேசுகிற எழுத்து ஆ என்ற எழுத்து தான். சாப்பாடு வாங்கிட்டு கொண்டு பார்த்தா எப்படி திறக்கும்? ஆ. ஓங்கி அடிச்சு பாரு, ஆன்னு கத்தும். அமெரிக்காவில் மாடு கூட அம்மான்னு கத்துது. இந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க சார். அம்மா மதர் ஆங்கிலத்தில் மதர்ன்னு சொல்கிறார், ஃபாதர் சொல்கிறார். வாரியார் சொன்னார், பேச்சலர்னா என்ன அர்த்தம்?
பேச்சு இல்லை பேச்சுலர். கல்யாண கட்டில் பேச்சு இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பான் சார். கல்யாண கட்ட பேசிக்கிட்டு இருப்பான். பேச்சு இல்லை பேச்சுலர் அப்படி விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ அம்மானா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சார்? அம்மானா என்ன அர்த்தம் சொல்லிக் கொடுக்கணும். ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய் எழுத்து, மா என்பது உயிர் மெய் எழுத்து. உயிர் மெய், நான் உயிர் மெய் எல்லாம் சேர்ந்து வந்தது அம்மா. ஆங்கிலத்தில் சொல்லுங்க, சொல்ல முடியாது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது கற்றுக்கிறது தப்பு இல்லை. எல்லா மொழியும் நீ கற்றுக்கணும். தாய்மொழி தான் எல்லாத்துக்கும் உனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் விளையாட்டு வர்றாரு, யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாகவும் எங்கும் கொண்டார். சொன்ன பாரதி என்ன சொன்னார்? எங்கள் தந்தையர் நாடு என்ன பேச்சுன்னாரு. எல்லாம் தாய் நாடு என் தந்தை நாடுன்னு சொன்னார். தந்தைனா வீரம், தாயினா அன்பு. அதனால எங்கள் தந்தை நாடு யாரும் தோட்டத்தில் கால் வைக்கிற கொண்டு விடனா அந்த வீரம் வரும். அதனால எதுக்காக சொல்கிறேன்னா, இது போல் நல்ல விஷயங்களை நீங்கள் ஃபார்ம் பண்ணி செய்கிறீங்க, அருமையான விஷயங்கள். எனக்கு ஒரு விஷயம் என்ன, டாக் டு டாக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஏன் இங்கிலீஷில் பேசுறீங்க? பேச வச்சு கூடாது. எதுக்கானா நீங்கள் தமிழில் இருக்கிறீங்க சார், நல்லா புரிஞ்சுங்க. திருவாசகத்தை எழுதின கால்வெள்ளு கூட ஒரு வார்த்தைக்கு அவரால் எழுத முடியல. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இதெல்லாம் எழுதிட்டார் இங்கிலீஷில். இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்கள் தாழ் வாழ்க இங்கிலீஷில் எழுத முடியல. இமைப்பொழுது எப்படி எழுதுவீங்க? ஃப்ராக்ஷன் டைம் அந்த ஓமை போயிடும். இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக, கோகுலி ஆண்ட குருமுனித்தன் தாழ்வாக, ஆகமாயின்ற அந்நியப்பன் தாழ்வாக, ஏக நனையன் இறைவனின் வாழ்க, வேகம் கெடுத்தாந்த வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்கஜன் பேய்கல்கள் வெல்க, பிறந்தார்க்கு செய்யந்தம் பூங்கலல் வெல்கள், கரங்குவியார் உளமைகளும் கோண்கல்கள் வெல்க, சிறங்குவியார் ஓங்குவிக்கும் சீரோன்கள் வெல்க, ஈசனடி போட்டி, எந்தையடி போட்டி, தேசனடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, நேயத்தை நின்ற நிமலனடி போட்டி, மாயா பிறப்பருக்கும் மன்னனடி போட்டி, சீரா பெருந்துரையினம் தேவனடி போட்டி, ஆறா முதல் அருள்மலை போட்டி. எனக்காவது படிச்சிருக்கீங்களா இதை? ஏன்னா நிறைய புத்தகம் தமிழில் இருக்குதால படிக்கிறது இல்லை சார். வீடு கட்டும் போது எதுக்கு சார் படி வச்சாங்க? ஏறி போகிறதுக்கு இல்லை, நீ உலகத்தில் இருக்கிற நிறைய படிக்கணும் என்பதாக படி வச்சான். படித்த பிறகு நீ பணிஞ்சு நடக்கணும் வாசகால் வச்சான். நான் WMனா வாசகால் வச்சிடும். படித்து பணிந்து நடக்கணும். அதுக்காக தான் வீடு என்றது தமிழ் என்ன அர்த்தங்களா? காற்று மழை வெயில் இதில் விடுபட்டு இருப்பதால் வீடு. போதுங்களா? இப்போ தொங்கட்டான்னு என்னன்னா, காதில் தொங்கிட்டு தான் தொங்கட்டான்னு பேர். பாபுநாத தொங்கு தோட்டங்கள்னு இருக்குதுல்ல. தமிழ் போல் ஒரு அருமையான மொழி நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம தமிழ்னா பிறந்ததுக்கே பெருமை பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபாரினுக்கு போகிறீங்க சார், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து போகிறீங்க? அப்போ மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்கன்னு சொல்கிறீங்க. சொல்ல வேண்டியது நான் ஃபாரின் வேறு இங்கிலாந்துலேருந்து ஏதோ ஒரு நாள் சொல்ல வேண்டியது தானே. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பிறவிலே நீ தமிழ்னா பிறந்துட்ட. நீ உன்னோட மதர் டங் தமிழ் தான். நல்லா புரிஞ்சுங்க. தமிழில் இல்லாத விஷயங்கள் இல்லை சார். தமிழில் இல்லாத விஷயங்களே இல்லை. தமிழில் எல்லா விஷயங்களும் இருக்குது. அது நிறையா இருக்குதுதான் நம்மளால் எடுத்து படிக்க முடியல. அதனால நான் இப்போ நல்ல விஷயங்களை இங்கிலீஷில் எல்லாம் போடுறீங்க. அது தமிழ்லையும் போடும்போதுன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வருதுன்னு தெரியுமா தெரியாதா? எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தமிழ் போல் ஒரு சிறந்த மொழி இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, எத்தனையோ மொழிகள் இருக்குது சார், எல்லாம் காலத்தில் அழிஞ்சிது. தமிழ் மொழி என்றும் அழியாது. ஏன்னா அதில் தான் அதுக்கு அருளாளர்னு பேர். இசையமைக்கிறவங்களுக்கு தான் பொருளாளர்னு பேர். பொருளை வாங்கிட்டு இசையமைப்பாங்க. இறைவன் அருளை வாங்கிட்டு அந்த பாடல் எழுதுறவங்களுக்கு அருளாளர். அதனால தான் கோயில்கள் எப்படி வச்சுறாங்க? அருள்மிகு கபாலீஸ்வரர், அன்புன்னு வைக்க மாட்டாங்க. அன்பு ஒரு படி தான். அன்பு மாறுபடும். நண்பர்கிட்டுக்கிற அன்பு வேற, மனைவி கிட்டுக்கிற அன்பு வேற, பிள்ளை கிட்டுக்கிற அந்த அன்பு மாறும். அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பனும். ஒரு பாட்டு சொல்கிறேன் கேளுங்களேன். வள்ளலார் சொல்கிறார், ஒருமையுடன் உனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமுண்டு பேசுவோர் உறவு கலாவாமை வேண்டும், பெருமை பெரு நினைவு புகழ் பேச வேண்டும், பொய் பேசாமல் இருக்க வேண்டும், பெருநிடி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறு பெண் ஆசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாமல் இருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும், தருவுமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள்வள தலவும் கந்த வேலை, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி. ஒரு ஃபைட் மாஸ்டர் இவ்வளோ இலக்கியங்கள் எடுத்து பேசுறீங்கள? நீங்கள் நினைக்கலாம். ஒருத்தர் கேட்டார், நீங்களே ஃபைட் மாஸ்டர் இலக்கியத்தில் நிறைய பேசுறீங்களா சார்? வான்மீகி ஃபைட் மாஸ்டர் தானே, போகிறவர்களை கொள்ளடிச்சு தானே வாழ்ந்தாரு. ஆழ்வாரில் ஒருத்தர் ஆழ்வார், ஒரு ஆழ்வார் போகிறவர்களை கொள்ளடிச்சார்.
தெரியுங்களா? திருமிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போறவர்களை கொள்ளடித்தார். கடைசியில் என்ன எழுதினா தெரியுங்களா? குளந்தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயிர் ஆயினெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்ற எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா என்ற நாமமே. இப்போ குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. ஒருத்தர் அழகா பேர் வச்சார், பொண்டாட்டி பேர் சிவகாமி. சிவகாமின்னு கூப்பிடல, செல்லமா கூப்பிடுறாரு, காமி காமின்னு கூப்பிடுறாரு. இல்லை சார், எந்த பேர் நீ ஃபுல்லாக கூப்பிடணும். வாழை மரத்தை எப்படி சொல்கிறீங்க? வாழை மரம் தான் சொல்கிறீங்க. தென்னை மரத்தை தென்னை மரம் தான் சொல்கிறீங்க. எப்போ நீ ஃபுல் நேம் கூப்பிடுவாங்க அது வைப்ரேஷன். நான் சொல்ல பெரியாழ்வார் சொல்கிறாரு, நம்பி பிம்மி என்று பேர் 4 நாள் மங்கி போயிடும், நாராயண்டா என்ற பேர் வச்சா நம்மண்ணே நரகம் புகால். எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த முயற்சியை நீ பண்ணால் கூட காலம் நேரங்கள் உங்கள் கைகூடி வரும்போது அந்த முயற்சி வெற்றி பெற்றே தீரும். இதை எழுதி வச்சுங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும் கால நேரங்கள் நமக்கு கை கூடும் போது அது முயற்சி இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். அந்த ஒற்றுமையை விட்டு வேகவே கூடாது. இப்போ நல்லா புரிஞ்சுங்கள, எல்லா எழுத்தும் இருக்குதுல்ல. இப்போ ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறீங்களா இல்லையா? ரேஷன் கார்டு இருக்குது, கேஸ் கார்டு இருக்குது, அப்புறம் என்ன கார்டு இருக்குது? எலெக்ஷன் ஓட்டு கார்டு இருக்குது, எல்லாம் கார்டு இருக்குதுல்ல. ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டு ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஆதார் கார்டு இருக்குது, ஆனால் சுடுகாடு உங்களுக்கு இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. ஆதார் கார்டு மோடியை கொண்டு வந்தார். மோடிக்கு முன்னே வல்லூர் கொண்டு வந்தார். அதை இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிறவி பெருந்தால் நீந்துவர் நின்றார், இறைவனடி சேர் ஆதார். பிறவி பெருங்கள் நீந்துவர் நின்றார், இறைவனடி சேர் ஆதார். அதுக்கு ஒரு கார்டு வேணும் இறைவனடி போகிறதுக்கு. அதுதான் ஞானிகளோட கார்டு. இன்னொரு விஷயம், குருன்னா என்ன அர்த்தம் சார்? இப்போ எல்லாரும் குரு ஆகிறாங்க. இதுல குரு சகிக்குமா? எல்லாம் குரு செய்யுமா? குருனா என்ன? குருனா இருட்டு, ரூனா நீக்குவன். மன இருட்டை நீக்கி ஞானத்துக்கு கொண்டு போகிற குரு. ஆசிரியர் என்பவர் பிழையை திருத்தி வாழ்க்கைக்கு கொண்டு போகிறவர். அதெல்லாம் என்னன்னா, புத்தகம் இது போல நல்ல விஷயங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஃபோன்லேயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட டச் இல்லை, பிள்ளைகிட்ட டச் இல்லை, நல்ல நண்பர்கிட்ட டச் இல்லை. டச் போடல டச்சா. அதனால் பார்க்கட்டும், ஆனால் நல்ல விஷயங்கள் பார்க்கணும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள், இந்த நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இறைவனர்களால் வெற்றி பெறும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.